தென்காசியில் 50 அணிகள் கலந்து கொண்ட மாநில அளவிலான கபடி போட்டி. இளம் காளைகளாய் களத்தில் சீறிய இளைஞர்கள். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள கலங்காதகண்டி கிராமத்துல தாங்க இந்த அசத்தலான 50 அணிகள் பங்கேற்ற கபடி போட்டி நடந்தது. இந்த கபடி போட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் விதத்தில் நடந்திருக்கிறது. இந்த கபடி போட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களே நேரடியாக வந்து துவக்கி வச்சிருக்கிறார். நூற்றுக்கணக்கான இளம் வீரர்கள் களம் காண போட்டி படு சுவாரஸ்யமாக நடந்திருக்கின்றது. அவர் வீரர்களின் அதீத திறமையை பார்த்து மெய்சிலிர்த்து போயிருக்கிறார். மேடையில் அமர்ந்து பார்த்து பார்த்து சிரித்து கொண்டே இருந்தார் ஜி.கே. வாசன் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, பார்த்து ரசிச்சா மட்டும் போதுமா, வீரர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், விளையாட்டு போட்டிகள் நடத்துறவங்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு 25,000 ரூபாய் நிதியும் கொடுத்திருக்கிறாருங்க அவர். வீரர்களை பாராட்டி ரொம்ப பெருமிதமா அவங்கள பத்தி பேசியிருக்கிறார். இந்த போட்டிய திவான் பகதூர் கபடி குழு மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்து தான் நடத்தியிருக்கிறாங்க. தென்காசி மத்திய மாவட்ட செயலாளர் தியாகராஜன் தான் அத்தனை ஏற்பாடுகளையும் சிறப்பா செய்து முடிச்சிருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியில மேலும் தென்காசி மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக மத்திய மாவட்ட தலைவர் ஐயாதுரை, தெற்கு மாவட்ட தலைவர் சார்லஸ், மாநில செயற்குழு உறுப்பினர் முருகன், வடக்கு மாவட்ட தலைவர் கென்னடி, முகமது, அயூப், இளைஞர் அணி தலைவர் கார்த்திக், துரை, அம்ஜத் கான், மகேஷ் ஆகியோரும் கலந்துகிட்டு இருக்காங்க. எத்தனையோ விளையாட்டுகள் இருந்தாலும் கபடி மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான விளையாட்டு வேற ஏதாவது இருக்கா? இல்லைன்னே சொல்லலாம். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள், தகவல்கள், வீடியோக்களை நீங்க பார்க்கணும், ரசிக்கணும்னா புதிய எக்ஸ்பிரஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. வெற்றிக்காக இன்னும் போராட வேண்டியிருக்கிறது. நமது மக்கள் தலைவர்கள் இந்த போட்டியை ரசித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு awesome one.